வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது 3 நாள் சிக்கிம் பயணத்தின் 2ஆம் நாளான இன்று கேங்டாக்கில் சிக்கிம் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார். முன்னதாக எல்லைப் பகுதியில் உள்ள நாதூர்லா பாஸ் கணவாய்க்கு அவர் செல்வதாக இருந்த போதிலும் சாதகமற்ற வானிலை காரணமாக இந்த உத்தேசம் கைவிடப்பட்டது. ரேஷன் பொருட்களை மாநிலங்களுக்கு இடையே எடுத்துச் சென்று கையாளுவதில் மாநில ஏஜென்சிகளுக்கு நிதி உதவி வழங்க மத்திய அமைச்சரவை புதிய திட்டம் ஒன்றை அங்கீகரித்துள்ளது. கோடை வெயிலின் தீவிரம் அதிகரித்துள்ள நிலையில் நாட்டு மக்கள் இயன்ற அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். CBSE 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 இந்திய மொழிகள் உள்பட 3 மொழிகள் பயில்வதை கட்டாயமாக்கும் வகையிலான மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் கொள்கையை ஆட்சேபிக்கும் மனு ஒன்றை விசாரிக்க இன்று உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டு மத்திய அரசு CBSE மற்றும் NCERTக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின் இன்று முதல் முறையாக புதுடெல்லி சென்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனையும் அவர் சந்தித்தார். சிலம்பக் கலையை பள்ளிகளில் கட்டாயம் பாடமாக வைக்க வேண்டும் என குடியரசுத் தலைவரிடம் பத்மஸ்ரீ விருது பெற்று திரும்பியுள்ள புதுச்சேரியைச் சேர்ந்த சிலம்பம் கலைஞர் திரு பழனிவேல் கோரியுள்ளார். காரைக்காலில் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவில் தேரோட்ட திருவிழா இன்று விமரிசையாக நடைபெற்றது. பஞ்சமூர்த்திகளின் தேர் பவனியில் பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். IPL கிரிக்கெட்டில் இன்று மொஹாலியில் நடைபெறும் எலிமினேட்டர் போட்டியில் டாஸ் ஜெயித்த ஹைதராபாத் அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட ராஜஸ்தான் அணி சற்று முன் வரை 5 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 74 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.